சூப்பரான டேஸ்ட்டான முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை மிளகாய் கொஞ்சம், கருப்பு உளுந்து கொஞ்சம், நிலக்கடலை கொஞ்சம், பொட்டுக்கடலை கொஞ்சம், இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு, இஞ்சி, தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கீரையை லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கலாம். நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். வாரத்தில் 2 தடவை இதை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரத்த சோகையை போக்கும். ரத்தம் இல்லாதவங்க இதை சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பட்டை மிளகாய், கருவேப்பிலை போட்டு இதை தாளித்து நம்ம இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.